ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வினோதா, கோல்ட் டைரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கால் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் காலுக்கு நோட்டு தனியாக போட்டிருக்கணும். ஸோ அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அதில் என்னென்ன காலம் ஓப்பன் பண்ணணும்னு தெரியலனா கண்டிப்பாக உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய லீடர்ஸ் கிட்ட அப்ளைன் கிட்ட நீங்கள் என்னென்ன காலம் ஓப்பன் பண்ணி எழுதணுன்றது கேட்டு வாங்கி அந்த நோட் வந்து தனியாக போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லெக் வைஸ் மேப் வந்து நீங்கள் எழுதியிருக்கணும். ஸோ அதை நீங்கள் உங்கள் வெஸ்டேஜ் ஆப் ஓப்பன் பண்ணி மை நெட்வொர்க்கை கிளிக் பண்ணி ஸோ அதில் பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லெக்லையும் யார் யார் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த மேப் எழுத தெரியல அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய லீடர்ஸ் கிட்ட கேட்டு எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்கிட்ட கேட்டு எழுதிக்கோங்க. அடுத்த விஷயம், உங்களுக்கு கால் போட தெரியுமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து ஒரு 2-3 பேர்த்த வச்சு ஒரே காலில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. தெரியலன்னா அதுவுமே கேட்டுக்கோங்க. ஸோ இந்த விஷயம்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அடுத்து, ஒரு கால் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லெக் வைஸ் போடுறதுக்கு வந்து பிளான் பண்ணணும். ஏன்னா லெக் வைஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம கால் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ லெக் வைஸ் போடும்போது ஒரு லெக்கில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ அவங்க எல்லாரும் என்னென்ன கேட்டகரி பீப்புள்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவுஸ் ஒய்ஃபா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டா, ஒர்க் போகிறவங்களா அப்படின்ற மாதிரி என்ன கேட்டகரி பீப்புள்னு பாருங்கள். அதை பொறுத்து தான் நீங்கள் கால் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் அது செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒரு காலுக்கு மினிமம் 2 பேர், மேக்ஸிமம் 4 பேர் போதும். அதுக்கு மேலே போட வேணாம், சரிங்களா? அதுக்கு மேலே மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 2 காலாக செப்பரேட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி போடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் லெக் வைஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 8 பேர் இருக்காங்க ஒரு லெக்லையே அப்படின்னா, ஸோ அந்த 8 பேர்த்தையும் வந்து லெவல் வைஸ் பிரிங்க. 5% தனியாக, 8% தனியாக, 12% தனியாக, அந்த மாதிரி லெக் வைஸ் வந்து பிரிச்சுக்கோங்க. இப்போ அப்படி பிரிச்சுட்டு 5%லாம் அந்த லெக்கில் ஒரு கால், 8%லாம் ஒரு கால், 12%லாம் ஒரு கால். ஸோ அந்த மாதிரி வந்து லெவல் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது எப்போ அப்படின்னா, ஒரு லெக்லையே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா, இல்லை ஒரு லெக்கில் எனக்கு 4 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வேறு வேறு லெவலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 4 பேர்த்தையும் நீங்கள் ஒட்டுக்கா போட்டு விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கால் அரேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணணும். என்னென்னா, டைமும் டேட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு வாரத்தில் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, மண்டே டு சண்டே, இதுதான் நம்ம ஒரு வாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 1 வீக் முடியறதுக்குள்ளே உங்கள் டீமில் இருக்க எல்லா மெம்பர்ஸ் கூடயும் நான் பேசியிருக்கணும். அது பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் லெக் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இப்போ ஒரு லெக்கில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 4 பேரும் எந்த கேட்டகரி பீப்புள்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மண்டே 11 o'clock வந்து நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 11 o'clock மண்டே அப்படின்ற டேட்டும் டைமும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் லெக்கில் இருக்க அந்த 4 மெம்பர்ஸ் கிட்டையும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடணும். இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஸோ அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு டைம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு டைம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 4 பேர்த்துக்கிட்டே பேசி முடிச்சுட்டு எந்த டைம் மெஜாரிட்டியாக இருக்குதுன்னு பார்த்து அந்த டைம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். அரேஞ்ச் பண்ணும்போது சொல்லிடுங்க, ஒரு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக கால் இருக்கும், அது இந்த நாள் இந்த டைமில் இருக்கும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஃப்ரீ பண்ணிக்கோங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக சொல்லிடுங்க, சரிங்களா? சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த டைமும் அந்த டேவும் வந்து எனக்கு சொல்லணும். இந்த டேல இந்த லெக்குக்கு வந்து நான் இந்த டைமிங்கில் போடுறேன் அப்படின்றது எனக்கும் ஒரு டைம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் என்னோட டைம் வந்து நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கால் போடும்போது நீங்கள் அவங்கள்ட்ட பேசுவீங்க இல்லையா, அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லணும். என்னென்னா, இப்போ ஒரு 15லேருந்து 40 நிமிஷம் கண்டிப்பாக கால் அப்படின்றது இருக்கும். அது கால் நம்ம பேசக்கூடிய டவுட்டை பொறுத்து தான். அதனால் இந்த காலில் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்த லெவல் போகிறதுக்கு ஐடியாஸ் ஏதாவது வேணும்னா அதுவும் நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மட்டும் இல்லை, ஒரு 2-3 பேர் வந்து அந்த காலில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் பேசி முடிச்சுட்டு மற்ற மெம்பர்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னா அதுவுமே நீங்கள் லிசன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, அவங்க பேசுகிறதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். அதனால் நீங்கள் ஃபுல்லாமே எல்லாரும் பேசுகிறதையும் கண்டிப்பாக லிசன் பண்ணணும். நடுவில் வந்து உங்கள் சைடில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் தனியாக ஒரு பிளேஸில் வந்து உங்களை ஃப்ரீ பண்ணி கேட்க ஆரம்பிங்க அப்படின்றத சொல்லுங்கள். முழுசாக கால் முடிகிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக லிசன் பண்ணணும். நடுவில் ஏதாவது லீடர்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள், அமைதியாகவே இருக்காதீங்க. நெக்ஸ்ட் விஷயம்,
நீங்கள் வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு இது மீட்டிங் கிடையாது. நான் அவங்க மட்டும் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இது மீட்டிங் கிடையாது. நீங்களும் பேசணும், கான்வர்சேஷன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கான்கால் அப்படின்றத அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத கொஞ்சம் நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. கான்கால் முடித்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்கால் நோட்டில் போயிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சிடணும். எந்தெந்த லெக்குக்கு போட்டோம், என்ன பேசியிருந்தாங்க, என்ன டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்றதெல்லாம். நான் டாஸ்க் ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னா, அது அடுத்த கான்கால் வர்றதுக்குள்ளே அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா அப்படின்றத நீங்களும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கான்கால் உங்களுக்கு எப்படி போகணும்னு தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெல்த்.